நான் என்றென்றும் நன்றியோடு வணங்கும் எனது அம்பை தொகுதி மக்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை என்ன எங்கே நடந்தாலும் அம்பாசமுத்திரம் கோட்டை என்பதை என்னுடைய வாக்காளர் பெருமக்கள் தெரிவிச்சுட்டாங்க. அவங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவர்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு புதிய கட்சி வந்து தமிழகத்தில் 130 முன்னே இருக்காங்க, வெற்றியும் பெற்றிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது புரட்சித் தலைவருக்கு அப்புறம் மாதிரி நிறைய பேர் புரட்சித் தலைவர் கூட யாருமே கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு சகாப்தம் இவர் ஒரு இது பண்ணியிருக்காரு. சின்ன அவருடைய 5 ஆண்டு காலம் அவர் எப்படி வராரு என்ன பண்ணாருன்னு பார்த்துட்டு அதை பற்றி பேசுவோம். இப்போ வந்து ஏதோ இது ஒரு புரியாத ஒரு புதிராக தான் இருக்குது. இன்றைக்கி அரசியல் சூழலை பார்த்தா புரியாத புதிராக இருக்குது. அதுக்காக நம்ம வரவேற்காமல் இருக்கக்கூடாது, வரவேற்று தான் ஆகணும். மக்களுக்கு கொடுத்த தீர்ப்பு நம்ம தலைவணிக்கு தான் ஆகணும். அந்த அவருக்கு ஒரு சல்யூட் கொடுத்து தான் ஆகணும். தொடர்ந்து உங்கள் தொகுதி வந்து சொந்த தொகுதியாக, அதாவது வெற்றி தொகுதியாகவே வச்சுட்டு இருக்கீங்க. இதுக்கு காரணம்னா மக்களுக்கு இதுக்கு என்ன? மக்கள் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, அதிமுக வச்சுருக்கிற நம்பிக்கை, என்னோட சேர்ந்து என்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. 5 வருட காலம் நாங்கள் உழைத்த உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. எனக்கு கூட சேர்ந்து எல்லாரும் எனக்கு இந்த தேர்தல் நேரத்தில் இங்கே இருக்க அத்தனை பேரும் கடுமையாக உழைத்தாங்க. அது நமக்கு கிடைத்த வெற்றி. எங்கே எது நடந்தாலும் அம்பாசமுத்திரம் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் இருந்தால் கூட இங்கே ஜெயிக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். இப்போ அவர் தொகுதி அவர் இருக்காரு. இங்கே வந்து மீண்டும் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறதுக்கு நன்றி தான் நான் தெரிவிச்சேன். அறுதி பெரும்பான்மை இல்லாத இந்த பட்சத்தில் உங்கள் கட்சி எதற்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்குமா, அல்லது வேறு எதுவும் இருக்குமா? அதை பற்றி இது எங்கள் கட்சி ஒரு கட்டுப்பாடான கட்சி. அது வந்து பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் இருக்க முடியும். தவிர நாங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னா அந்த தலைவிக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஸோ அது எங்கள் தலைமை என்ன சொல்லுதோ அதை நாங்கள் எல்லாம் கட்டுப்பட்டு நீங்கள் தாவகவினுடைய வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? புரியாத புதிராக இருக்குது. ஒரு கொஞ்ச நாள் போனால் தான் அவருடைய அரசியல் செயல்பாடு. இது வரைக்கும் அவர் உண்மையிலே அவருடைய படங்களை நான் நிறையா பார்த்துருக்கேன். இப்போ இனிமேல் அவருடைய அரசியல் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே.